रूपाय सच्चिदा விட்டோன்னே அது போயிடுறது. जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये காண்யகுப்ஜம் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே இருபிறப்பாளனாக இருக்கக்கூடிய அஜாமிலஹா கஷ்சித் அஜாமிலஹா ஆசீத். அஜாமிலன் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தணன் காண்யகுப்ஜம் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே வாழ்ந்து வருகிறார். யாருடன் வாழ்ந்து வருகிறார்? நஷ்ட சது ஆச்சாரஹா தாஸ்யாஹா, நன்னடத்தையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய தாசி இடத்திலே, வேஷி இடத்திலே சம்சர்கஹா, அவரிடத்திலே சங்கம் வைத்துக் கொண்டு அவருடன் கூடிய ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கிறார். அதனால இவருக்கு என்ன ஏற்பட்டது? பிராமணிய தன்மை என்பது போய் தூஷிதா, அவருடன் சேர்ந்த சேர்க்கையினாலே இவருக்கு தோஷம் என்பது ஏற்பட்டது. அந்த தோஷத்தினுடைய வெளிப்பாடு அவளுக்கு தாசியாகவே ஆகிவிட்டான், தாசனாகவே ஆகிவிட்டான். தாசீபதி, அவளுக்கு சேவகம் செய்வதிலிருந்து ஆரம்பித்து அவளுடனேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய காட்சியை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். நாம் காலையிலேயே பார்த்தோம்,
அஜா என்றால் பிரகிருதி என்று பார்ப்போம், மாயா என்று பார்ப்போம். இந்த மாய இடத்திலே ரமிக்கக்கூடியவனுக்கு பெயர் அஜாமிலன். அஜா, அஜாமி, அஜாமிலன். யார் முக்குணத்திடத்திலே விமானம் கொண்டு 3 குணங்களுக்கு உணவிடுவதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றான், அவனுக்கு பெயர் அஜாமிலன். அப்ப இங்க இவனுக்கு எது பிராதானியமாக இருக்க முடியும்? சத்துவகுணம் புறம் தள்ளப்படும். முதல் அஷ்டம், சத்துவகுணம் புறம் தள்ளப்படும். தமோகுணம் மேலோங்கி வரும். ரஜோகுணமானது தமோகுணத்திற்கு சகாயம் செய்யக்கூடிய இடத்தில் இருக்குமே தவிர, ரஜோகுணமானது சத்துவகுணத்துடன் சேராத காரணத்தினாலே ரஜோகுணமானது தமோகுணத்திற்கு சேவகம் புரியக்கூடியதாக இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அவனுடைய வாழ்க்கை முறை என்ன ஆகும்? ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் பாருங்கள். பந்த்யக்ஷைஹி கைதவைஹி ச ஆகைஹி கர்ஹிதம் விருத்திமாஸ்திதः விப்ரத் குடும்பம் அசுச்சிஹி யாதயாமாஸ தேஹினஹ. ஆக்கம் என்பது உழைக்க வேண்டும், நேர்மையான முறையிலே உழைக்க வேண்டும், தர்மத்தின் வழியிலே உழைத்து வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் முதல்ல வராமல் போயிடும். எப்போ அந்த தாசி பாவம் என்பது, வேஷிக்கு தாசியாக இருக்கக்கூடிய, தாசனாக இருக்கக்கூடிய பாவம் வந்து விடுகிறதோ, தமோ குணத்திற்கு எப்பொழுது நாம் ஆட்பட்டு விடுகின்றோமோ அப்பொழுது முதல்ல ஏற்படக்கூடிய தோஷம் என்னவென்றால், மற்றவர்களுடைய கடினமாக உழைத்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை அபகரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும். கடினமாக உழைத்து பணம் சம்பாதிக்கக்கூடிய, வாணிபம் செய்து பணத்தை ஈட்டக்கூடியவர்கள் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுடைய செல்வத்தை எப்படி அபகரிக்கலாம்? பந்தி. நாம கண்கூட பார்க்கிறோம். இன்னைக்கு தமோகுணம் மேலோங்கி வந்துவிட்டது என்றால், என்னுடைய சுய உழைப்பு என்பது அங்கே புறந்தள்ளப்படுகிறது. மற்றவர்களுடைய உழைப்பை சுரண்டி வாழுதல், மற்றவர்களுடைய உழைப்பின் மூலமாக கிடைத்த செல்வத்தை நான் அபகரித்து வாழுதல், இது தமோகுணத்தின் மேலோங்கி வரும்போது நமக்கு ஏற்படக்கூடிய முதல் தடை. இந்த இடத்திலே செல்வம் என்று சொன்னால் பணம் மட்டும் அல்ல, எல்லா வகையிலும் கடினமாக உழைத்து ஒருவன் அறிவை தேடுகிறான், அறிவு ஆற்றல் அவனிடம் இருக்கிறது என்றால் அந்த ஆற்றலை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது. ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, ஒரு 4 மாதமோ 5 மாதமோ அல்லது ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், எங்களுக்காக நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். வக்கீலை பார்த்து சொல்கிறார், எங்களுக்காக நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். எதற்கு? அப்பதான் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் நீங்கள் வாதிட்டு எங்களுக்கு சாதகமாக நீங்கள் தீர்ப்பை கொண்டு வர வேண்டும். எங்களுக்காக நீங்கள் வாதாட வேண்டும். அதற்காக நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். அப்ப நாங்க என்ன பண்ணுவோம்? உங்களை
எங்களுக்கு அடிமையாக வைத்திருப்போம், வேலைக்காரனாக வைத்திருப்போம். நாங்கள் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம். உங்களுடைய அந்த செல்வத்தை நாங்கள் சுரண்டி நீங்கள் எங்களுக்காக கஷ்டப்பட வேண்டும். நாங்கள் எவ்வகையிலும் முயற்சியே எடுக்க மாட்டோம். உங்களுடைய முயற்சியை எல்லாம் நாங்கள் வாங்கி இது நாம் நம்முடைய வீடுகளிலும் பார்க்கிறோம். அப்பா அம்மா கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த செல்வத்தை உழைப்பே இல்லாமல் எப்படி சுரண்டலாம் என்று பையன் சிந்திக்கின்றான். தமோ குணத்தில் இருக்கின்ற காரணத்தால் முயற்சி இல்லை. அவன்கிட்ட செல்வமாக இருந்தாலும் சரி, அறிவாக இருந்தாலும் சரி, நல்ல கலைகளாக இருந்தாலும் சரி, எப்படி நாம் அந்த எல்லா விதமான செல்வத்தையும் மற்றவர்களிடத்திலிருந்து அபகரிப்பது? ஒருவேளை இந்த செல்வந்தர்கள் நான் பணத்தை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அவர்களை தண்டித்து தாக்கி அதன் மூலமாக செல்வத்தை பறித்தல். இது வீட்டிலையும் பார்க்கிறோம். அப்பா அம்மா தன்னுடைய சுகத்திற்கு பணம் தரமாட்டேன் என்று சொன்னால் எப்படியெல்லாம் அப்பா அம்மா கஷ்டப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதுதான் சமூகத்திலும் பிரதிபலிக்கிறது. இரண்டாவது, குறுக்கு வழியிலே எப்படி பணம் சம்பாதிக்கலாம்? அப்ப என்ன பண்ணுவது? தியூதம் அல்லது அக்ஷஹா, சூதாட்டம். சூதாட்டத்தின் மூலமாக எப்படி செல்வத்தை ஈட்டிக் கொண்டு வரலாம்? சூதாட்டத்தின் மூலமாக மற்றவர்களை வீழ்த்தி அதன் மூலமாக எப்படி செல்வத்தை ஈட்டிக் கொண்டு அபகரித்துக் கொண்டு வருவது? ஏன்னா நேர்மையாக உழைக்கக்கூடிய ஆற்றல் இல்லை, அறிவு இல்லை, விருப்பம் இல்லை, முயற்சி இல்லை, திறமை இல்லை. என்ன செய்வது? எப்படியாவது தவறான வழியிலே பணம் சம்பாதிக்கிறது. தியூதம் அல்லது அக்ஷஹா. மற்றவர்களை எப்படி ஏமாற்றும்? இல்ல நம்ம இன்னைக்கு கண்கூடாக நிறைய பார்க்கிறோம். சூதாட்டம் என்பது இன்றைக்கு விதவிதமான ரூபத்திலே இருக்கிறது. ஒருவனுடைய நிலத்தை தன்னுடைய நிலமாக காமித்து திருடுவது, வியாபாரம் செய்வது, அதையே 10 பேருக்கு வியாபாரம் செய்வது. இன்னொருத்தருடைய நிலத்தை தன்னுடைய நிலம் என்று அங்கே போய் அமர்ந்து கொண்டு தன் பெயருக்கு அந்த பொருள்களை எல்லாம் அபகரித்துக் கொள்வது. இதெல்லாம் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய விஷயம். கல்வி எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றாக ஒருவன் படிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய படிப்பை தடை செய்வது, அவனுடைய புஸ்தகத்தை பக்கங்களை எல்லாம் கிழிப்பது, படிக்க விடாமல் தடுப்பது, அவனுடைய சிந்தனைகளை சிதறடிப்பது, பயமுறுத்துவது, இதெல்லாம் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்கக்கூடியவை. அப்போ பிரகிருதிக்கு நாம் உட்பட்டு விட்டோமேயானால், தமோகுணத்துக்கு நாம் ஆட்பட்டு விட்டோமேயானால் பிராமணியத்தன்மை போய்விடுகிறது. ரஜோகுணம் பிராமணியத்துடன் சேராமல் தாமசத்துடன் சேர்கின்ற காரணத்தினாலே யூதம் அல்லது அக்ஷஹா, சூதாடம் செய்வது, சூதாடுவது அல்லது மற்றவர்களுடைய சொத்தை ஏமாற்றி அபகரிப்பது. மூன்றாவது கைத்தவைகி, ஏமாற்றி பணம் பறித்தல், ஏமாற்றி பொருள்களை திருடுதல், மற்றவர்களை ஏமாற்றி நம்ப வைத்து பொருள்களை திருடுவது. நாலாவது சௌரியைகி சோரஹா, திருடன்.
சோரைகி சௌரியைகி, எல்லா செல்வத்தையும் திருடுவது. இப்பேற்பட்ட எல்லோராலும் நிந்திக்கப்படக்கூடிய கர்ஹிதாம் விருத்திம் ஆஸ்திதா, எல்லோராலும் நிந்திக்கப்படக்கூடிய வாழ்க்கை முறையை, விருத்திம் எண்ணங்களை, வாழ்க்கை முறையை, செயல்பாட்டை, ஆஸ்திதா தன்னுடைய செயல்பாடாக கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றான் இந்த அஜாமியன். அப்போ என்ன போய்விடுகிறது? பிராமணியமாக வாழக்கூடிய வாழ்க்கை முறை என்பது புறந்தள்ளப்படுகிறது. தெய்வ ஆராதனா, யஜ்ஞம், தானம், தபம், சௌச்சம், ஸ்வாத்தியாயம், ஈஸ்வர பிரணிகிதானம், எல்லாம் என்னென்னலாம் நற்பண்புகள் உண்டோ அத்தனை, குலாச்சாரம், ஆசிரமாச்சாரம், அத்தனையும் அவனை விட்டு வெளியேறி போகிறது. அதற்கு நேர் விரோதமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை இவன் கையாளுகின்றான், எடுத்துக்கொள்கின்றான். இப்போ இவன் எங்க வந்து ஆக வேண்டும்? சாத்வீக குணத்திலிருந்து ராஜசீக பண்புகளிடத்திலிருந்தும் விடுபட்டு தாமச குணங்களை தன்னுடைய குணமாக கொண்ட காரணத்தினாலே இவன் அதற்குரிய மக்களை தேர்ந்தெடுத்துத்தான் வாழ முடியும். அதற்குண்டான மக்கள் தான் அவனுடன் இருப்பார்கள். ஓ குடும்பம், யாருடைய குடும்பத்தை இவன் தேர்ந்தெடுக்கிறான்? வேஷி அல்லது தாசி குடும்பம். தாசியினுடைய குடும்பத்தை தேர்ந்தெடுத்து விப்ரது அவர்களையே போஷித்துக் கொண்டு தாசியை போஷாக்கு செய்வதிலேயே தன்னுடைய வாழ்க்கை பெரும் லாபம் அடைவதாக நினைத்துக் கொண்டு அங்கேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறானாம். எப்படி? அசுச்சி. சுச்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுத்தம். அசுச்சிஹி என்றால் அத்தனை பாக்கிய சுத்தம், ஆந்தர சுத்தம், அத்தனை சுத்தத்தையும் விட்டுவிட்டு அசுத்தமாகவே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறான். இப்ப இவனுக்கு முக்கிய இப்ப பிராதானியம் என்னது? இந்த தாசி குடும்பத்தை போஷாக்கு பண்ணால்தான் அந்த குடும்பத்தில் இருக்க முடியும். அவள் அடித்து விரட்டி விடுவாள் இவனை. ஏன்னா தாசி பதி அல்லவா, தாசி பதியாக இருக்கின்ற காரணத்தினாலே தாசிக்கு தினந்தோறும் பணம் தேவை. அவளுடன் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவளுடன் சுகிக்க வேண்டும் என்று சொன்னால், அவளுக்கு செல்வத்தை கொண்டு கொடுத்தால்தான் அவளுடன் இருக்க முடியும். இந்த தாச வாழ்க்கை முறையில என்னடா ஒரு பெரிய இழப்பு என்றால், பெரிய தோஷம் என்றால், அவளுக்கு நாம் சதா சர்வ காலமும் செல்வத்தை கொண்டு கொட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்ட பொருளை எல்லாம் வாங்கி நிரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். போதும் என்கின்ற மனோபாவம் இருக்காது. இன்னும் 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 என்று சொல்லக்கூடிய வேட்கை அதிகமாக இருக்கும். இவன் எந்த வகையிலே செல்வத்தை ஈட்டுக் கொண்டு வந்தாலும் இந்த தாசிக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவன் நேர்மையான வழியில் சம்பாதிக்கின்றானா, அநியாயமான வழியிலே சம்பாதிக்கின்ற கவலை. எனக்கு தேவை செல்வம். செல்வத்தை நீ மீட்டுக் கொண்டு வருவதற்கு அருகதை இல்லை என்றால் இங்கே வராது. இவ்வளவு கஷ்டப்பட்டு செல்வத்தை மீட்டுக் கொண்டு வருகின்றானே, அவனை பற்றி இவள் ஏதாவது அக்கறை கொள்வாளா என்றால் அவனை பற்றி கிஞ்சித்தளவும் அக்கறை என்பது கிடையாது. அவனுடைய நலனிலே இவளுக்கு எவ்வகையிலும் அக்கறை இல்லை. இதை விட ரொம்ப கொடூரம் என்னவென்றால், இவனுக்கு ஆபத்து வரும் காலத்திலே, கஷ்டம் வரும் காலத்திலே, துன்பம் வரும் காலத்திலே இவனுடன் இல்லாமல் இவனை விட்டு முதல்ல விலகக்கூடிய நபர் இந்த நபராகத்தான் இருப்பார்.
நமக்கு கஷ்டம் வரும் காலத்திலே, துன்பம் வரும் காலத்திலே நம்மை விட்டு முதல்ல நீங்குவது இந்த தாமச குணத்தினுடைய தன்மைகள். நம்மிடத்திலே வாங்கிக் கொண்டு எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு நம்ம கஷ்டம் வருங்காலத்திலே உதவி செய்யக்கூடிய தன்மை இருக்குமா என்றால் இருக்காது. நம்மை விட்டு முதல்ல நீங்கக்கூடியது தாமசம், தாமச வாழ்க்கை முறை. அப்போ ரஜோகுணமும் சத்துவ குணமும் எவ்வகையிலும் நமக்கு சகாயம் செய்யக்கூடிய தன்மையிலே இருக்காது. காரணம், நாம் அதை பெறுவதற்குண்டான அருகதையை இழந்து விடுவோம். ஒருவேளை உதவி செய்ய வந்தாலும் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஜீரணிக்க முடியாது. இப்பேற்பட்ட இந்த கடினமான சூழ்நிலையிலே இந்த ஜீவன் சதா சர்வ காலமும் தவறான வழியிலே செல்வத்தை மீட்டுக் கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த தாசியை திருப்தி செய்வதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கின்றான். தாசியினுடைய குடும்பத்தை போஷாக்கு செய்வதிலேயே வாழ்க்கை கழிகின்றது. அதனால இவளை திருப்திப்படுத்துவதற்காக தேகினஹா யாதயாமாஸ, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய செல்வந்தர்களை, நல்ல மனிதர்களை சதா சர்வ காலமும் துன்பப்படுத்திக் கொண்டே வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்கு வந்து விடுகின்றன. பாருங்கள், இன்றைக்கு நீங்க பாருங்கள், யாராவது கடினமாக உழைத்து நேர்மையான வழியிலே செல்வத்தை சம்பாதித்தால் அதை ரொம்ப சுலபமாக எப்படி எடுத்துக்கொண்டு போகலாம். அப்போ ஒரு 10 பேர் வருகிறார்கள், வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டு மிரட்டுகிறார், 50,000 ரூபாய் கொடு, அப்போதான் நாங்கள் உள்ளே போவோம். எதற்காக வந்திருக்கிறீர்கள்? யாரு நீங்கள்? நாங்கள் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு சரி உங்க கட்சியிலவே பணத்தை கேள், கட்சியில தர மாட்டார்கள், இங்கே தான் கொடுத்தாங்க. சரி, இந்த 50,000 எதுக்கு? எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை கைவதற்கு. அப்போ ஏதோ ஒரு கட்சியினுடைய பெயரை சொல்லிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை, உழைப்பை நடத்துவதற்காக இப்ப இவர்களால் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலில் மற்றவர்களிடையே மிரட்டி, துன்பப்படுத்தி, அவர்களுக்கு எல்லா வகையிலும் நெருக்கடியை கொடுத்து, பயத்தை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து அவரிடத்திலிருந்து செல்வத்தை எல்லாம் அபகரித்து இது நாம கண்கூட இன்னைக்கு பார்க்கிறோம். இதெல்லாம் அன்றைக்கே அஜாமிலனை முன்னிட்டு கொண்டு அஜாமிலனை இப்படி எல்லாம் செய்தான் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அது நாம் இன்றைக்கும் பார்க்கின்றோம். அப்ப இவனுடைய ஆயுள் எப்படி கழிகிறது பாருங்கள். பாபத்தை மட்டுமே சேர்த்துக் கொண்டு சத்துவகுணத்தினுடைய செயல்பாடு எதுவுமே இல்லாமல், ரஜோகுண செயல்பாடுகள் எதுவுமே இல்லாமல் தாமசத்தினுடைய செயல்பாடுகள் மேலோங்கி இருக்கே, அதன் மூலமாக நிறைய பாபங்களை வளர்த்துக் கொள்கின்ற தன்மை. அதனால என்ன ஆகிவிட்டது? சொல்கிறார், ஏவம் நிவசதஸ்தஸ்ய லாயனானஸ்ய தத்சுதான் காலோ தியாகான் மகான் ராஜன் நஷ்டாஸ்யேத ஆயுஷா சமாஹா. இப்ப மேலே சொல்லப்பட்ட எல்லா செயல்பாடுகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வியாபாரிகளை, செல்வந்தர்களை மிரட்டி, அடித்து, பணிய வைத்து பணம் சம்பாதித்தல்,
சூதாடுவது, திருடுவது, ஏமாற்றுவது, மற்றவர்களை நிந்திப்பது, கஷ்டப்படுத்துவது, தாசி குடும்பத்திற்கு போஷாக்கு செய்வது, இதெல்லாம் வெளியிலே நடக்கக்கூடிய செயல்கள். இது பாவமா, புண்ணியமா, நன்மையா, தீமையா, இது நமக்கு எந்த வகையிலே நமக்கு வினையாக நிற்கப் போகின்றது என்கின்ற விவேக அறிவை இழந்து, இதுதான் நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய நஷ்டம். விவேக ஞானம் போயிடும். இது தர்மமா, இது அதர்மமா, தர்மத்தினாலே என்ன நன்மை, அதர்மத்தினாலே நமக்கு என்னென்ன விளைவுகள் வரப்போகின்றது என்பதை ஆராயாமல் அது நமக்கு என்னென்னலாம் பிறப்பை கொடுக்க போகிறது, எப்படியெல்லாம் வாழப்போகிறோம் என்கின்ற அந்த சிந்தனையை நம்மிடத்தை ஏற்படுத்தாமல், பிறப்பினுடைய நோக்கம் என்ன, பிறப்பினுடைய நோக்கம் எதை நோக்கி நான் போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை சிந்திக்க விடாமல் செய்து என்னை மோகத்திலேயே வைத்திருக்கக்கூடிய நிலை முதல். அந்த மோகத்தினுடைய வெளிப்பாடு என்ன? தது சுதான் அவளுடைய குழந்தைகளை லாலயா, லாலயா, லாலனம் என்றால் கொஞ்சுவது, லாலனம் என்றால் கொஞ்சுதல். அந்த அவளுடைய குழந்தைகளை கொஞ்சி மகிழ்வதிலேயே பெரும் சந்தோஷம் கிடைப்பதாக நினைத்துக் கொண்டு ஏவம் நிவசதா, தன்னுடைய வாழ்க்கை வீணாக கழிவது கூட தெரியாமல். அப்போ முதல்ல பகுத்தறியக்கூடிய அறிவு அபகரிக்கப்பட்டு விட்டது. அதனால தான் செய்யக்கூடிய காரியம், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, எப்படி கொடுக்க போகிறது என்கின்ற அறிவை கொண்டு வராமல் செய்துவிடுகிறது. அதனால் தான் திருவள்ளுவர் ரொம்ப ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு குரலை சொல்லிட்டு போயிட்டார். எண்ணி துணிக கருணும், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அந்த எண்ணுகின்ற ஆற்றல் என்னை விட்டு போய்விடுகிறது. இவளுடைய பெண் குழந்தைகளை கொஞ்சுவதிலேயே வாழ்க்கை வீணாக கழிகிறது. எத்தனை வருடங்கள் போய்விட்டதாம். தஸ்ய ராஜன் அஷ்ட ஆசீத் ஆயுஷா சமாஹா மகான் காலஹா, மகான் காலஹா அத்யகாத். 88 வருஷங்கள் ஆயுள் வீணாக வேகமாக கழிந்து விட்டதை, மகத்காலா, பெரிய காலம், 88 வருட காலம் பெரிய காலமானது வீணாக கடந்து சென்று விட்டது, நஷ்டமாகி விட்டது. இருந்தும் அதை உணராதவனாயிருக்கின்றான். மோகத்தின் காரணத்தினாலே ஆயுள் அபகரிக்கப்படுகிறது. முதல்ல புத்தி அபகரிக்கப்பட்டு விட்டது, இப்பொழுது ஆயுள் அபகரிக்கப்பட்டு விடுகிறது. 88 வருட காலம் என்பது ஆரோக்கியம் போய்விடுகிறது, வயோதிகத்தன்மை வந்து விடுகிறது, ஜரா என்பது முதுமை என்பது இவனை தொடுகிறது. இதெல்லாம் இவன் அனுபவித்தும் கூட அதை உணர முடியாதவனாய், அது கொடுக்கக்கூடிய அனுபவத்தை சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவனாய் வீணாக தன்னுடைய வாழ்க்கை கழிவதை பார்த்தும் கூட வைராக்கியம் வரவில்லை.
இறைவனின்பால் பக்தி வரவில்லை, ஞானம் வரவில்லை, மோட்சத்தை நாட வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் இல்லை. காரணம், அறிவிலே மோகம் என்பது மேலோங்கி இருக்கின்றது. இப்போ இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அனுபவிக்கிறோம், பார்க்கிறோம். இந்த நிலையிலே இவன் தான் செய்ய வேண்டிய செயல்பாடுகளிலிருந்து பின்வாங்கிவிட்டான். அவன் சொல்ல போறான் பின்னாடி, அவன்கிட்டே வச்சுக்கோ, அஜாமிலன்ட்டே வச்சுக்கோ. தன்னுடைய குல ஆச்சாரத்தை விட்டுவிட்டான், பிராமணியத்தை விட்டுவிட்டான். வேஷியோட போயிருப்பதிலே தவறு இல்லை, வேஷியோட போய் இருக்கலாம். ஆனால் வேஷிக்கு திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காக மற்றவர்களுடைய செல்வத்தை அபகரித்தல், பாபகாரியத்தை செய்தல், சூதாடுவது, திருடுவது, ஏமாற்றுவது, இதெல்லாம் பாபகரமான காரியம். அதையும் இது பாவம் என்று தெரியாமலேயே செய்கிறான். இவன் யாரை கொஞ்சிக் கொண்டிருக்கின்றானோ அவர்களால் இவனுக்கு எவ்வகையிலும் பிரயோஜனம் இல்லை, எவ்வகையிலும் பிரயோஜனம். ஆத்ம லாபம் இதனால் ஏதாவது ஏற்படுமா என்றால் அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு போகப் போகிறார். அவர்களுடைய கதாபாத்திரம் முடிந்தது என்றால் அதன் பிறகு அந்த மேடையில் அவன் வருவது இல்லை. அந்த கதாபாத்திரத்துடன் அவன் போய்விடுகிறான். வேற ஒரு கதாபாத்திரம் வருகிறது, வேறொருவன் வருகிறான். அவர்களுக்கு உண்டான மேடை, அவர்களுக்கு உண்டான கதாபாத்திரம் முடிந்ததற்கு போய்கொண்டே இருக்க போகிறார்கள். யாரும் என்னுடன் கடைசி வரை வரப்போவது இல்லை. ஆனால் இந்த ஜீவன் அதனை எல்லாம் உணராமல் இவனுக்காக நான் வாழ்கிறேன், அவனுக்காக நான் வாழ வேண்டும், அவனுக்காக இதை செய்ய வேண்டும், இவனுக்காக செய்ய வேண்டும், இவர்கள் எல்லோருக்கும் இதெல்லாம் செய்துவிட்டுத்தான் என் வாழ்க்கையை நான் முடிக்க வேண்டும் என்று வீணாக தன்னுடைய ஆயுள் ஒவ்வொரு நிமிடமும் அழிவது கூட தெரியாமல் கண் முன்னாடி அழிந்து கொண்டு போகக்கூடிய ஆயுளை பார்த்தும் கூட, வயோதிகம் வந்தும் கூட தான் அடைய வேண்டிய இலக்கின்பால் ஸ்மரணை இல்லாமல் வாழ்கிறோமே. இப்ப நம்முடைய மனதுல ஜென்மாந்தரமாக நாம் லோக வாசனையைத்தான், தேக வாசனையைத்தான் சேர்த்து வைத்துக் கொண்டு வந்திருக்கிறோமே தவிர சாஸ்திர வாசனா, ஈஸ்வர வாசனா நம்முடைய மனதிலே இல்லாமல் இருக்கிறது. ஒருவேளை ஈஸ்வர வாசனையானது அடி ஆழ் மனதிலே இருந்தது என்றால் அந்த விதை ரூபத்திலே அது மரமாக கூடிய ஆற்றல் படைத்ததாக அந்த சம்ஸ்காரம் இருந்தது என்றால் அது வெளியிலே வருவதற்கு உண்டான காலம் கணிகின்ற வரை இவன் புறத்திலே சில காரியங்களை செய்திருக்கலாம், மோகித்திருக்கலாம், பாப காரியங்கள் செய்திருக்கலாம், புண்ணிய காரியங்கள் செய்திருக்கலாம், போகத்திலே இருக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் செய்யப்பட்டு இதெல்லாம் அழிய வேண்டும் என்பதற்காக, அந்த வாசனைகள் வெளியேற வேண்டும் என்பதற்காக, இவன் தகுதி படைத்தவனாக ஆக வேண்டும் என்பதற்காக அந்த வாசனைகள் எல்லாம் அழிகின்ற காலம் வரை அந்த ஜீவன் பொறுத்து
ஒருவேளை இந்த அடி மனதிலே ஆழ் மனதிலே ஜென்ம ஜென்மாந்தரமாக சேர்த்து வைத்த ஈஸ்வர ஸ்மரணை ஒருவேளை ஆழமாக இருந்தது என்றால் அது நாம் காலையில பார்த்ததை போல மரணம் வரும் காலத்திலும் தானாக வெளிப்படும். கனவு வரும் காலத்திலும் தானாக இறைவனை பற்றி ஸ்மரணம் வரும். ஆழ்ந்த உறக்கத்திலும் மனம் தானாக இறைவனை ஸ்மரிக்கும். இதை நாம் எத்தனையோ வீரிடம் பார்க்க, எத்தனையோ பக்தர்களிடத்தை பார்க்க. புரந்தரதாசரை எடுத்துக்கொள்ளுங்கள். வட்டி கொடுத்து வியாபாரம் செய்யக்கூடியவராயிருக்கிறார். இறைவனை பற்றின சிந்தனமே இல்லாதவராய் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். யாருக்கும் கிஞ்சித்தளவும் தான தர்மம் செய்யாதவராக இருக்கக்கூடியவராக பார்க்கிறோம். ஆனால் அவருடைய அடி மனதிலே ஈஸ்வர சம்ஸ்காரம், ஈஸ்வரனை பற்றின ஸ்மரணை இருந்த காரணத்தினாலே தான் பகவானே தேடி வருகிறார். அந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால்தான் புரந்தரதாசர் பாடுறார், மனமே ராமனையே ஜபம் செய், ராம மந்திரவே ஜபிசோ. மனமே, மனிதனே மனமே ராம மந்திரத்தையே ஜபம் செய், ராம மந்திரத்தையே ஜபம். இந்த மந்திரம் அந்த மந்திரம் அந்த மந்திரம் என்று ஜபித்து நீ கெட்டு போகாதே மனமே, உனக்கு ஒரே ஒரு வேலை கொடுக்கிறேன், ராம மந்திரத்தையே ஜபம். ராம மந்திரத்தை ஜபித்தால் நீ முக்தி அடைந்து விடுவாய். ரத்னாகரனை போல கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கையானது இறைவனோடையே இருந்ததை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அவர் செல்வத்தை ஈட்ட வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்தாரோ அதற்கு நேர் விரோதமாக இறைவனை தவிர வேற எதிலுமே சிந்தனம் இல்லாத ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். அவருடைய பெண் குழந்தைக்கு கூட இறைவனே போய் வரன் பார்த்து கல்யாணம் செய்து வைத்த காட்சியையும் நாம் பார்க்கிறோம். அடி மனதில், ஆழ் மனதிலே இறைவனை பற்றின சம்ஸ்காரம், இறைவனை பற்றின ஸ்மரணம் இருந்தது என்றால் அது சரியான காலத்திலே வெளிப்படும். அதற்கு நாம் எந்த பிரயத்தனமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே அந்த பிரயத்தனம் செய்து வைத்த காரணத்தினாலே தானாக அந்த ஸ்மரணை எந்த காலத்திலே வர வேண்டுமோ அந்த காலத்திலே வருகிறது. ஆனால் அதற்கு நான் அவ்வளவு பிரயத்தனம் முன்பு செய்திருக்க வேண்டும். இங்கே அந்த காட்சியை பார்க்கிறோம். தஸ்ய பிரபசஹா புத்ராஹ தச தேஷாம் தோ யோ வசஹா யோ வமஹா பாலோ நாராயணோ நாம்னா பித்ரோஷ்சேதயிதோ பிருஷம். 88 வயது கடந்து போய்விட்ட அஜாமிலனுக்கு 10 குழந்தைகள் இருக்கிறார்கள். தசபுத்ராக. இந்த 10 குழந்தைகளிலே 10வது குழந்தையாக இருக்கக்கூடியவனுக்கு தேஷாம் யோ அயம் பாலகா. அதுல கடைசி பாலகனுக்கு பெயர் நாராயண நாம்னா. நாராயணன் என்கின்ற பெயர் கொண்ட ஒருவன் இருக்கிறான். இந்த 10வது குழந்தையினுடைய பெயர் நாராயணன். அந்த குழந்தை
பிருஷம் பித்ரோஹோச்ச தைதா. தாய் தந்தை இடத்திலே ரொம்ப அன்பு கொண்ட ஒரு குழந்தையாக இருக்கிறது. எல்லா குழந்தையிடத்திலும் மனம் போவது இல்லை. ஒரு தாய் தகப்பனுக்கு எல்லா குழந்தைகளிடத்திலும் மனம் போவதில்லை. எந்த குழந்தை தன்னை நேசிக்கிறதோ அந்த குழந்தையிடத்தில் தான் மனம் அதிகமாக ஈடுபாடு கொண்டதாக இருக்கிறது. எந்த குழந்தை தன்னை அன்பு காட்டுகிறதோ அந்த குழந்தையிடத்திலே மனம் போகிறது. தவறு கிடையாது. நம்மை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை நாம் நேசிக்கிறோம். நம்ம அங்க ரொம்ப அறிவுபூர்வமாக, நானும் உனக்கு குழந்தை தானே, என்னை ஏன் நீ நினைக்கவில்லை, என்னை ஏன் நீ அன்பு காட்டாமல் இருக்கிறாய், மறுக்கிறாய், சும்மா நாம சொல்லிக்கலாம். பேசுவதற்கு வேண்டால் நமக்கு நன்றாக இருக்கும், வாதம் செய்வதற்கு நன்றாக. நம்மை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை நாம் நேசிக்கிறோம். ஒரு செடியே பாருங்களேன், யார் தன்னை நேசித்து வளர்க்கிறார்களோ அவர்களை பார்த்தால் அந்த செடி சிரிக்கிறது, வேகமாக வளர்கிறது. யார் தன்னை வெறுக்கிறார்களோ அதே நேரத்திலே ஜலம் விடுகிறார்கள், உரம் வைக்கிறார்கள் என்றால் அவ்வளர்ச்சி என்பது அவ்வளவு சுலபத்திலே இல்லை, வருவது இல்லை. மிருகங்கள் அதே போலதான். பஞ்சபூதம் தானே நாம் எல்லோரும். நாம் எதை கொடுக்கிறோமோ அதைத்தான் நாம் வாங்கிக்கிறோம். அப்போ இந்த குழந்தையானது, கடைசி குழந்தையானது தாய் தகப்பனிடத்திலே அன்பு காட்டக்கூடியதாக இருக்கிறது. எழுதி போட்டு அதனால என்னடான்னா அங்கதான் மாயாவனுடைய தன்மை இருக்கு. அதைத்தான் சொல்ல வர, வேற ஒண்ணும் இல்லை. நாம் இந்த அன்பிலே மயங்கி விட்டோம் என்றால் ஏற்கனவே தமோகுணத்துல மூழ்கி போன ஜீவன் அதுல மோகவயப்பட்டு சோகவயப்பட்டு அதுல தன்னுடைய வாழ்க்கை முறையை 88 வருட காலங்கள் கழித்தாகிவிட்டது. தேக வாசனா இப்ப லோக வாசனா வேற சேர்கிறது. புத்திரனின்பால் பற்று கொண்டு பந்தப்பட்டு, முன்னாடி சொல்லப்பட்டதெல்லாம் தேக வாசனா, இப்ப லோக வாசனா வந்தாச்சு. மனதிடத்திலே சூக்ஷ்ம சரீரத்திலே போய் மாட்டிக்கிறோம். போய் இந்த குழந்தையானது தன்னை நேசிக்க ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அதுதான் உலகம், அதுதான் தன்னுடைய வாழ்க்கை. அந்த குழந்தைக்காகத்தான் நான் வாழ வந்திருக்கேன். இந்த குழந்தையினுடைய அன்புதான் எனக்கு ஆதாரமானது, ஆதரவானது. இந்த குழந்தை அன்பு இல்லை என்றால் நான் நிச்சயமாக அழிந்து விடுவேன். என்னென்னலாம் பிதற்றும் பாருங்களாம். என்ன பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எனக்கு குழந்தையே இல்லை. குழந்தை இருந்தாலாவது ஒரு வாழ்க்கையில பிடிமானம் இருக்கும், இதோ வாழ்ந்தோன்னு இருக்கும். இப்போ குழந்தையே இல்லை, எதற்காக வாழும்? குழந்தை இருக்கட்டும், கேட்டு பாருங்கள் என்ன வாழ்க்கை. அப்போ எல்லா வகையிலும் அந்த 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 லோக வாசனா என்பது நம்மை பந்தப்பட வைத்து, அதுல நம்மை மோகிக்க வைத்து, அதெல்லாம் இங்க சொல்ற ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்காரு பாருங்க. ஒரு மனம் எப்படியெல்லாம் போய் தன்னை இழந்து விடுகிறது. ச பத்த ஹிருதயஸ்தஸ்மின் நர்பகே கலபாஷினி நிரீக்ஷமான தத் லீலாம் முமுதே ஜடரோ பிருஷம். கலபாஷினி, பாஷணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பேசுவது. கலபாஷணம் என்றால் இனிமையாக பேசுவது. மழை சொல்லாக, மழை சொல்லின் மூலமாக இனிமையாக பேசி அதனால் நம்முடைய மனமானது எந்த இலக்குக்காக நான் வந்தேனோ அந்த இலக்கை சிந்திக்க விடாமல் செய்து
பாருங்களேன், யசோதா பின்னாடி பார்க்க போறோம். யசோதா பிராட்டி நாராயணனே தனக்கு குழந்தையாக வர வேண்டும், அதன் மூலமாக தான் மோட்சத்துக்கு போகணுங்கிறதுக்காக வேண்டுகிறாள். நாராயணன் குழந்தையா வருகிறான். இப்பொழுது நாராயணனைத்தானா பார்க்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாராயணனுடைய சொரூபத்தை காட்டுகிறார் பகவான் யசோதா. ஆனால் அவளால் பரமாத்மாவை பார்க்க முடியவில்லை. தன்னுடைய புத்திரனாகவே தான் பார்க்க முடிகிறது. அதனால என்னடான்னா, அந்த குழந்தைக்கு பின்னாடியே தன்னுடைய வாழ்க்கையை வீணாக இவளுக்கு எப்படியாவது புரிய வைத்து விட வேண்டும். நான் உன்னுடையவன் அல்ல, நான் உன்னுடைய அந்தராத்மா என்பதை எப்படியாவது புரிய வைத்து விட என்பதற்காக எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், மண்ணை சாப்பிட்டு வாயிலே உலகத்தை காமித்து, தயிரை சாப்பிட்டு அதன் மூலமாக பிரம்ம தத்துவத்தை காமித்து, இப்படி எல்லா வகையிலும் காமித்தாலும் லோக வாசனை உடைய ஜீவனுக்கு அது புரிவதே இல்லை. ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லை. அப்ப இங்கே இந்த குழந்தை கலபாஷினி, இனிமையாக மழலை சொல்லின் மூலமாக பேசி இவனுடைய மனதை மயக்கி வைத்திருக்கிறது. ஒருவேளை அந்த சப்தமானது நமக்கு உண்மையிலேயே சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொன்னால் வேற சப்தத்தையே நாம் நாடக்கூடாது. இருபத்தி 4 மணி நேரமும் அதே சப்தத்தை கேட்கும். ஆனா நீங்க பாருங்கள், எந்த சப்தம், எந்த மழை சப்தமானது நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக நாம் நினைக்கிறோமோ அதே சப்தம் நமக்கு நம்முடைய இலக்கை நோக்கி போவதற்கு தடையாக இருந்தால் பட்டாரம் ஒன்று கொடுக்குறோம். அந்த சப்தத்தை போடு, இன்னைக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுக்கா, தொந்தரவு செய்யாதே, போன்னு வர. ஒரு வாரத்துக்கு முன்பு நான் பார்த்தேன். காலையிலே சாப்பிட போவதற்காக வீதியில் நடந்து கொண்டு போகும்போது தகப்பன்காரன் தன்னுடைய குழந்தையை வண்டியிலே வைத்து ஒரு பட்டம் அடிக்கிறான். இந்த வீதியிலிருந்து அந்த வீதிக்கு போய்விட்டு அந்த குழந்தையை சந்தோஷப்படுத்தி, அதுதான் உலகம் நினைத்துக் கொண்டிருக்கிறது, இதுதான் சந்தோஷம் நினைக்கிறது அந்த குழந்தைக்கு. இப்ப அவன் தன்னுடைய அலுவலகத்துக்கு கிளம்பி அதற்குண்டான அங்கத்துல அங்கியெல்லாம் போட்டுக்கொண்டு அவன் அலுவலகத்துக்கு போகணும். நடுவில் இது தடையா இருக்கு. இப்ப இது தடைன்னு சொல்ல முடியும். என்ன பண்றது? இந்த தடையை போக்குறதுக்காக ஒரு முறை போய் வேகமாக வண்டியை எடுத்து அதை உட்கார வைத்து சுற்றி அடித்து விட்டு அதை இறக்கி விடலாம் என்றால் அது வேன்னு கத்துகிறது. இப்ப 2வது முறையெல்லாம் அவனுக்கு நேரம் இல்லை. என்ன பண்ணுகிறான்? வலுக்கட்டாயமாக அந்த குழந்தையை, எப்படி ஒரு பொருளை நாம் தூக்கி விட்டறிவோமோ அதே போல அந்த குழந்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய தன் மனைவி இடத்துல தூக்கி எறிந்து விட்டு போகிறான். அது ஒவ்வொன்று அழுகிறது. நீ அழுது கொண்டே இரு, நீ அழுதால் என்ன சித்தல், எனக்கு வேலை இருக்கிறான். எந்த ஒரு சப்தம் இவனுக்கு இனிமை கொடுத்ததாக நாம் நினைத்தோமோ அதே சப்தத்தை உதறினால்தான் அவன் தன்னுடைய வேலைக்கு போக முடியும். அப்போ நமக்கு இன்பகரமாக இருப்பதாக நாம் நினைப்பதெல்லாம் நாமாக அதன்பால் ஒரு கற்பனையை ஏற்றி வைத்துக் கொண்டு நம்முடைய மனம் கொடுக்கக்கூடிய பாவம்தான் இன்ப துன்பமே தவிர உண்மையிலேயே அந்த பொருளிடத்திலே இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. இதை சிந்திக்க விடாமல் செய்வதுதான் இந்த லோக வாசனையினுடைய பலம். இதுல ஒன்றுமே இல்லை,
இது எவ்வகையிலும் எனக்கு பிரயோஜனப்படாது, என்னுடைய ஆத்ம லாபத்திற்கு எவ்வகையிலும் இது பிரயோஜனப்படாது, இதனால் நான் எவ்வளவு உயரப்போவது இல்லை, எனக்கு இது தடைதான் என்கின்ற சிந்திக்க விடாமல் என்னை பந்தப்படுத்தி அந்த பயத்திலேயே என்னை வைத்திருக்கின்ற செயல்பாடுதான் லோக வாசனையினுடைய செயல்பாடு. இந்த மழையான சப்தத்திடத்திலே தன்னுடைய மனதை பறிகொடுத்தவன் தஸ்மின் அர்பகே, அந்த நாராயணன் என்று சொல்லக்கூடிய குழந்தை இடத்திலே, 10வது குழந்தை இடத்திலேயே தன்னுடைய மனதை முழுமையாக இழந்தவன். பத்த ஹிருதயா, அதிலே பந்தப்பட்ட, இப்ப நாம் சொன்னதெல்லாம் ஒரே வாக்கிலே முடிச்சார். பத்த ஹிருதயா, தன்னுடைய மனம் அந்த குழந்தை இடத்திலே முழுமையாக பந்தப்பட்டு விட்டது. எவ்வளவு வேடிக்கையான விஷயம் பாருங்க. ஒவ்வொன்றாக மனம், இது இடத்துல எனக்கு இன்பம் இருக்கா, இது இடத்துல இன்பம் இருக்கா, இது இடத்துல இன்பம் இருக்கா என்று ஒவ்வொன்றிலையாக போய் மனமானது பகுஷாக்காக அனந்தா புத்தயோ விவசாயினா அவ்வியவசாயினா புத்தி, நிச்சயம் செய்ய முடியாத புத்தி எல்லாவற்றிலும் பரவி இருக்கும். எதிலும் அதற்கு ஒருமுகப்பட்ட மனம் என்பதற்காது, இலக்கை நோக்கி அதுவால் சிந்திக்க முடியாது, போக முடியாது. பந்தப்பட்ட மனமாக பத்த ஹிருதயா, மனமானது முழுமையாக பந்தப்பட்டு விட்டது. யார்? 88 வயது நிரம்பி இருக்கக்கூடிய ஜடராகா, வயோதிகம் நிறைந்தவன். இவன் என்ன செய்கின்றான்? தனக்கு சந்தோஷம் இந்த குழந்தை இடத்திலிருந்துதான் கிடைக்கிறது என்பதாக நினைத்துக் கொண்டு தது லீலாம், அந்த குழந்தை விளையாடுவதை பார். லீலா, லாலனம் என்றால் விளையாடுவது, ஆடுவது, கொஞ்சுவது. அந்த குழந்தை விளையாடுவதை பார்த்து, மழையாக பேசுவதை பார்த்து, கொஞ்சுவதை பார்த்து தத் லீலாம் நிரீக்ஷ மானாம், நன்றாக பார்த்து கொண்டு விஷம் முமுதே, ரொம்ப ஆனந்தத்தை அனுபவிப்பதை போல் நினைத்துக் கொண்டு உண்மையான ஆனந்தத்தை இழந்தவனாய் வாழ்கிறான். இருக்கட்டுமே, அதனால என்னப்போ எங்களுக்கு இதுதான் உயர்ந்த செல்வம், புத்திர செல்வம் தான் உயர்ந்த, அந்த செல்வத்தோட வாழ்ந்து விட்டு போயிருப்போம். அதனால உங்களுக்கு என்ன வந்தது? உங்களுக்கு என்ன? அதனால உங்களுக்கு ஏன் அதுல பொறாமை? உங்களுக்கு கல்யாணம் ஆகவில்லை, உங்களுக்கு குழந்தை இல்லை, அதனால உங்களுக்கு அதை பத்தின சுகம் உங்களுக்கு தெரியாது. இப்ப இந்த குழந்தையோடையே போவதனால அந்த குழந்தையினுடைய அன்பிலே பந்தப்பட்டது. முதல்ல தாசியிடத்திலே தாசனாக இருந்து தன்னை இழக்கிறான். இப்போ அவளுடைய 10 குழந்தை இடத்திலே, 10வது குழந்தை இடத்திலே தன்னை இழக்கிறான். பாருங்கள், லோக வாசனா எப்படியெல்லாம் நம்மை இழக்க வைக்கிறது. மனைவியாக இருந்தால் கணவனிடத்திலே, கணவனுக்கு பிறகு குழந்தை இடத்திலே, குழந்தையெல்லாம் போனதுக்கு பிறகு செல்வத்திடத்திலே, கணவனாக இருந்தால் மனைவியிடத்திலே, மனைவி போனதுக்கு பிறகு பசங்க இடத்துல மனம் போகாது, செல்வத்திடத்திலே மனம் நேரடியாக வந்து விடுகிறது. செல்வத்தை பிடித்துக் கொண்டு செல்வம் தான் தனக்கு பாதுகாப்பு நினைக்கிறது. பணம், பதவி, புகழ், அது இடத்திலே மோகம். இந்த குழந்தை இடத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த காரணத்தினாலே அந்த குழந்தையோடையே சாப்பிடுகிறான். தான் சாப்பிடும் போது அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுவது, தான் குடிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு குடிக்க கொடுப்பது, தண்ணீராக இருக்கட்டும், பானமாக இருக்கட்டும்.
தான் பக்ஷணங்கள் அருந்தபோது அந்த குழந்தைக்கு பக்ஷணங்களை கொடுப்பது, எல்லாம் தன்னுடைய ஆயுளை, தன்னுடைய காலத்தை வீணாக கழிக்கிறான். அதுக்கு அழகான பெயர் கொடுக்கிறார் சுக மகரிஷி பரீட்சித் மகாராஜாவுக்கு. மூடஹா, மூடன் அப்படிங்கிற வார்த்தை கொடுக்கிறார். அறிவு இருந்தும் அறிவை பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லாத ஒருவனுக்கு பெயர் மூடன். மூட என்றால் தமோகுணம். விவேகத்தன்மையை இழந்தவனாய், பகுத்தறியக்கூடிய ஆற்றலை இழந்தவனாய். புத்திர மோகத்திலேயே மயங்கி போய், முதல்ல பாரியா மோகத்துல இருந்தா புத்திர மோகத்திலே மயங்கி போய் அறிவை இழந்து இருக்கட்டுமே. இப்ப அதனால உங்களுக்கு என்ன? ஆகதம் அந்தகம், ஆகதம் அந்தகம் வேத. தன்னை நோக்கி நெருங்கி வரக்கூடிய வந்துவிட்ட, ஆகதம் வரக்கூடிய வந்துவிட்ட, அந்தகம் கார் இருளை, மரணத்தை. அந்தகம், அந்தகன் என்றால் யமன். அந்தகம் யமனால் நமக்கு ஏற்படக்கூடிய மரணத்தை வேத, அறியாதவனாகவே இவன் இருக்கிறான். இறப்பு தன்னை நோக்கி வருகிறது என்பது கூட அறியாது தன்னுடைய வாழ்க்கையை வீணா, தான் சேர்த்த செல்வங்கள் தன்னுடன் இருக்கப் போகிறது, தான் வாழ்ந்த வாழ்க்கை தன்னுடன் இருக்கப் போகிறது, தன் உற்றார் உறவினர்கள் தன்னுடன் இருக்கப் போகிறார்கள், தன்னுடைய புத்திரன் தன்னுடைய பாரியா தன்னுடன் இருக்கப் போகிறாள், நாம் இன்னும் நெடுகாலம் வாழப்போகிறோம் என்கின்ற எண்ணம் அவனுடைய அறிவை மழுங்கடிக்க வேண்டும், மூடனாக ஆக்கி யமன் தன்னை தொட்ட போதும் கூட அதை அறிவதற்கு சக்தியற்றவனாய் தன்னை முழுமையாக இழந்தவனாய் இருக்கின்றான். இப்போ இவன் யாரிடத்திலே அத்தியந்தமாக பிரியம் வைத்திருக்கிறானோ அவனிடத்தில் தான் கடைசி காலத்திலே மனமானது போகிறான். அந்த வகையிலே இவனுடைய மனம் மனைவியை விட்டுவிட்டது, செல்வத்தை விட்டுவிட்டது, கடைசி பையனுடைய அந்த அன்பிலேயே மயங்கி போய் அவனையே மனம் நினைக்கிறது. அதனால் என்ன ஏற்பட்டது? அடுத்த வாரம் வாருங்கள், ரொம்ப விரிவாக அஜாமிலோபாக்கியானத்தை பற்றி பார்ப்போம் சொல்றார். அடுத்த வாரம் வைத்துக்கொள்வோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.